சாலிஹீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படியும் கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு கால் மரணம் சம்பவிப்பதாக இருந்தால் அது வெள்ளிக்கிழமை பகலாகவோ இரவாகவோ ஆக்கிவை என்று கேட்டார்கள். ஏன்? அந்த இரவுக்கும் பகலுக்கும் தனி மாட்சிபம் உண்டு, தனி அருளும் உண்டு, பரக்கத்தும் உண்டு. அப்படிப்பட்ட பரக்கத்தான காலங்களில் ஒவ்வொரு வாரத்திலும் வருகிற வெள்ளிக்கிழமை அல்லாஹ் இந்த நாளை எப்போதும் நாம் கண்ணியமாக எடுக்க தௌஃபீக் செய்வானாக. இங்கே பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே படிக்கிற எங்கள் பிள்ளைகள் பல வெள்ளிக்கிழமை ஜும்மா கிடைக்காமலும் போகிறது சூழ்நிலைகளால். அங்கே தொழுகிற வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்காமலும் போகிறது. அங்கே சில நேரங்களும் கிடைக்காமல் போகிறது. கொஞ்சம் கவனம் வைத்தால் அதில் ஒரு பெரிய பரக்கத்து ஏற்படும். தொடர்ந்து 3 ஜும்ஆவை விட்டால் அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். தொடர்ந்து 3 ஜும்மா விடப்பட்டால் அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? எனவே வெள்ளிக்கிழமை பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் இருக்கிற இடங்களில், போகிற இடங்களில், பிரயாணங்களில் ஜும்மா நிறைவேற்றுவதில் நமது கவனம் இருக்க வேண்டும். ஜும்மாவில் அசட்டையாகுவதோ, கவனம் இல்லாமல் போவதோ, சிறு வயதிலேயே அதனுடைய கவனத்தை அதிகம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக கல்லூரிகளில் படிக்கிற இளைஞர்கள் அதற்கான ஏற்பாடுகளை நாம் எப்படி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்கிறது, பக்கத்தில் மஸ்ஜித், போகிற சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் ஜும்மாவை விட்டால், அதை லுஹராக தொழுதால் அது மிகப்பெரிய இழப்பு என்பதையும் இந்த நேரத்தில் நம்முடைய கவனத்தில் எடுக்க வேண்டும். அதேபோல் ஜும்மாவை வேறு காரணங்களுக்காக நாங்கள் பயணத்தில் இருக்கிறோம், அதனால தொழ முடியல என்றெல்லாம் சொல்கிறவர்கள் உண்டு. பயணம் நிறைய காரியங்களை அனுமதிக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. பயணத்தில் நிறைய அனுமதி. நாளை 2 ஆக்கலாம், பிரயாணங்களிலே லொஹரையும் அசரையும் ஷாஃபி மதுஹபிலே இணைத்து தொழலாம், மக்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செய்யலாம் என்றெல்லாம் அனுமதிகள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலையில் சூரியன் மேலே ஏறிய பின்னால் ஜும்மா தவறிப்போகிற அளவிற்கு பயணம் கூட மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இருக்கிறது. பயணம் கூட மேற்கொள்ள வேண்டாம் என்று இருக்கிறது. ஜும்மா தவறும் நிலைக்கு போய்விடாதீர்கள். எனவே போகிற இடங்களில் ஜும்மாவின் மீது ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும். அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், இந்த சமூகத்திற்கு தரப்பட்ட பாக்கியம். ஜும்மாவை தொழுகிறவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், மன்னிக்கப்படுகிறார்கள், அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் அந்த ஜும்மா கடந்த நாட்களில் உள்ள பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க காரணம் என்றார்கள். இந்த வாரத்தில் நடந்த குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு ஜும்மா காரணம். அப்படியானால் அந்த ஜும்மாவில் கவனம் குறைவாக இருப்பதும், இன்னும் பல பேர் ஜும்மாவுக்கு வர்றவங்க காலதாமதமாக, ரொம்ப லேட்டாக, இமாம் ஹுத்பா முடிக்கிற வரைக்கும் பிந்தி வருகிறவர்கள் வருத்தத்துக்குரியவர்கள், மிகப்பெரிய கைசேதத்திற்கும் உரியவர்கள். 2 ஹுத்பா மகாம ரக்காத்தைன், ஜும்மாவின் 2 ரக்காத்திற்கு சமம். 4 ரக்காத்து தான் லுஹர். ஜும்மா 2ஆக மாற்றப்படுகிறது. அதில் 2 ஹுத்பாவை கொடுக்கிறோம். அந்த 2 ஹுத்பா 2 ரக்காத்துக்கு சமம். ஜும்மாவிலேயே மஸ்பூக்கா தொழுகிறவங்க, 1 ரக்காத்து போய் 2ஆம் ரக்காத்துல சேர்றவங்க, ஜும்மாவை ரொம்ப பிந்தி ஓடி வர்றவங்க ரொம்ப இழப்புக்குரியவர்கள் என்றும் சொல்வேன். வாரம் ஒரு நாள் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை நீங்கள் இப்படி வீணாக்குவதா? இன்றைக்கு குளிப்பது கூட பாக்கியம் தெரியுமா? முன்னனாக ஜும்மாவுக்கு வருவது பாக்கியம். நல்ல ஆடை உடுத்துவது சுன்னத், நறுமணம் பூச வேண்டும், எண்ணெய் வைக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த நாளுக்காக ஒரு வரையறையை தந்தார்கள். நல்ல ட்ரெஸ் அணியுங்கள், குளித்து விடுங்கள், நறுமணம் பூசுங்கள், முந்தியே வந்து விடுங்கள். முந்தி வருவீர்களா உங்கள் நன்மை அதிகம். 2வது வருபவர்கள் அதை விட நன்மையில் குறைகிறார்கள். ஹுத்பாவிலே இமாம் கால் வைத்தால் இங்கே நன்மைகளை பதிவு செய்கிற மலக்குகள் கூட இனி வருபவர்களுக்கு அட்டெண்டன்ஸ் தருவதில்லை. அவங்க ஹுத்பாவுக்கு தயாராகுவார்கள் என்று நபி பெருமானார். இப்போ வர்றவங்களுக்கு பேர் எழுதுறது மலக்குமார்கள். ஹுத்பாவுக்கு இமாம் கால் வைத்த பின்னால் அவர்கள் பதிவேட்டை நிறுத்துவார்கள். அப்போ ஹுத்பாவில் ஏறின பின்னால வந்தவங்க ஜும்மாவை என்ன சொல்வது? எனவே ஒரு பாக்கியம் பயன்படுத்துங்கள். வாரம் ஒரு நாள்
இதையும் குறையுடைய நாளாக ஆக்கிவிடக்கூடாது, எதிர்பார்க்கப்பட்ட நாளாக ஆக்க வேண்டும். மனமாக, மங்களமாக, மகிழ்ச்சியாக ஜும்மாவை நோக்கி நாம் வருவது அல்லாஹ்வுக்கே பிரியமான ஒரு செயல். அப்படி ஒரு நல்ல காரியத்தை எந்த வகையிலும் நாம் குறைபட்டதாக தொழுகிறவங்க முந்தி வரணும். இனி வெளியில போறவங்க அங்கங்க அதை பாதுகாக்கணும். குறிப்பாக பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் படிக்கிற நமது வீட்டு பிள்ளைகள் ஜும்மா மிஸ் ஆகாமல் என்ன செய்யலாம், எப்படி இருந்தால் மிஸ் ஆகாது, எங்கே படித்தால் மிஸ் ஆகாது என்பதெல்லாம் நமது கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஜும்மா அசால்ட்டாக விடுபடுகிறது என்று நீங்கள் நினைத்தால் எத்தனை ஆண்டுகள் விட்டு போகிறது. அதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துங்கள். நம்முடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்களோ அங்கே ஜும்மாவுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கவனத்தையும் மேற்கொள்ள வேண்டும். படிப்பு வரவேற்கப்படுகிறது. அதற்காக என்னுடைய மார்க்கத்தின் அடிப்படைகளை, ஷரியத்தின் ஆழத்தை, பரக்கத்தின் ஜும்மாவை இழந்துவிடக் கூடாது. இதில் மிகுந்த கவனம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இரக்கமுள்ள ரப்பு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 2 பேருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறான். நன்றி யாருக்கு நான் செலுத்த வேண்டும், யாருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும்? அல்லாஹ் இணைத்து சொன்ன வார்த்தைகளில் அது பிரதானமான வார்த்தை. அனிஷ்குருலி, எனக்கு நீ நன்றியோடு வாழு என்கிறான். எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துவேன், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவனாக வாழ வேண்டும். அவனோடு எனக்கு ஒரு அழகிய நடைமுறை இருக்க வேண்டும். அவனுக்கு நான் நன்றி செல்வதிலே குறைபாடு இருக்கக்கூடாது. அவன் கொடுத்த உபகாரங்களை நினைத்து பார்க்க முடியுமா என்று கேட்கிறான். அல்லாஹ் செய்த உபகாரங்களை கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்களேன் என்கிறான். என்ன செய்திருக்கிறேன் கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹ்வின் நிஅமத்தை, அவன் கொடுத்த உபகாரத்தை கணக்கிட்டால் லா தஹ்ஸூஹா, கணக்கிட முடியாது. எவ்வளவு எழுதுவீர்கள்? நீங்க ஒருத்தருக்கு செய்த உபகாரத்தை எழுதி வைக்க முடியும், அல்லாஹ் செய்த உபகாரத்தை எழுத முடியாது, கணக்கிட முடியாது. கணக்கிட முடியாத உபகாரம் செய்தவனை நன்றியோடு நினைத்து பாருங்கள். அவனுக்கு நான் நன்றி எப்படியெல்லாம் செலுத்துவது, நான் எப்படியெல்லாம் செலுத்துவது? நான் நன்றி செலுத்துவதற்கான பாதைகளை மார்க்கம் தந்தது. பல வழிகளில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற மிக முக்கியமான 3 வழிகள். அவன் கட்டளைகளுக்கு முன்னால் அடிபணிந்தாக வேண்டும். அவனுக்கு நாம் செய்கிற நன்றி அது ஒரு கடமை. கட்டளைக்கு கட்டுப்படுவது கடமை. கடமைக்கு மேலால் நன்றியோடு வாழ்வதின் அடையாளம். அனுமதிக்கப்பட்ட சில நேரம் இருக்குது, அதையும் தாண்டி அல்லாஹ்வுக்கு நான் சரணடைகிறேன் பாருங்க, அதான் மிகப்பெரிய நன்றி. அப்துல்லா இப்னு ஆமீர் இப்னு அப்துல்லா, வரலாற்றிலே ஆமீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க யாருன்னு சொன்னா சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய பேரப்புள்ள. ஜுபைர் யார்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்களின் மெய்காப்பாளர் சையதுனா ஜுபைர். சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு மகள் அஸ்மாவை நிக்கா செய்தவர்கள். அவர்களின் அன்பு மகனார் அப்துல்லா பின் ஜுபைர், அவர்களின் அன்பு மகனார் ஆமீர் இப்னு அப்துல்லா. அந்த தொடர் அழகானது. நம்ம நல்லவங்களா வாழணும்னா அந்த பாரம்பரியமும் முக்கியமானது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீங்க உயர்ந்தால் உங்கள் பிள்ளைகளும் உயர்கிறார்கள். நீங்கள் ஜொலித்தால் உங்கள் பிள்ளைகள் ஜொலிக்கிறார்கள். நீங்கள் நன்றியோடு வாழ்ந்தால் உங்கள் பிள்ளைகளும் நன்றியோடு வாழ்வார்கள். நீங்கள் நன்றியோடு வாழ்ந்தால், என் புள்ள அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது இல்லை, என் புள்ளைகிட்ட தொழுகை இல்லை, என் புள்ள நேர்மையா நடக்கல, என் புள்ள வரம்பு மீறுகிறான், நீங்கள் எங்கோ வரம்பு மீறுகிறீர்கள். நீங்கள் எங்கோ நன்றியோடு நடக்காமல் போகிறீர்கள். நீங்கள் எங்கோ சருகிறீர்கள். உங்களைத்தான் பார்க்க வேண்டும். ஆமீர் பின் அப்துல்லா இப்னு ஜுபைர் மக்ரிபு நேரம் முடியல, படுக்கையில் இருக்கிறாங்க. படுக்க ஒரு சஹாபியின் குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க தாபி, அவங்க சஹாபி அல்ல. தகப்பனார் சஹாபி, தகப்பனாரின் தகப்பனார் சஹாபி, நபி தோழர். மக்ரிபு நேரம் பாங்கு சொல்றாங்க, எழுந்திருக்க முடியல. உடல்நிலை ரொம்ப கண்டிஷன் மோசம். கூட இருக்கிறவங்களை கூப்பிட்டு என்னை தூக்குங்கன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கே போறீங்க? பள்ளிவாசலுக்கு. பாங்கு கேட்டுட்டு இனி நான் வீட்டில் இருக்க விரும்பலன்னாங்க. இல்லை, முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுத்துதான் இருக்கணும். உட்கார கூட முடியாது, படுக்கணும். பள்ளிவாசல்ல கட்டில்ல கொண்டு படுக்க வைக்கணும். இல்லை, என் ரப்புக்கு நன்றியோடு நடக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா.
எத்தனை வணக்கத்தை அசட்டையாக்கினோம், தெரிந்து விட்டோம். சின்ன வேலைக்காக இங்கே ஜமாத்து துவக்கம் பஜாரில் பேசிக்கொண்டு நிற்பவர்கள் எத்தனை பேர். பள்ளிவாசலின் நேரம் வந்து விட்டது என்று தெரிகிறது, ஆனால் நண்பர்களோடு பேசுவதை கூட நிறுத்த மனம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி பள்ளிவாசலுக்கு வெளியிலே நிற்கிறோம். இங்கே ஜமாத் ஆரம்பம், செல்போனில் பேசுகிறார், அதை நிறுத்தி வைத்து விட்டு நான் கொஞ்சம் கழித்து பேசுகிறேன், ஜமாத் ஆரம்பம் என்று சொல்வதற்கு கூட தகுதியும் தரமும் நாம் பெறவில்லை. பேசுகிறவர் யாரா இருக்கட்டும், என் எதிர்முனையில் நின்று பேசுகிறவர் யாராக இருக்கட்டும், என் அல்லாவின் அழைப்பு இல்லையா? இன்றைக்கு நாம் அல்லாவோடு எப்படி நன்றியோடு நடக்கிறோம் என்று யோசியுங்கள். நாம் நன்றி செலுத்துகிறோம், குறைபாடோடு நன்றி செலுத்துகிறோம். படுக்கை, உட்கார முடியவில்லை, நடக்க முடியவில்லை, இருக்க முடியவில்லை. சையதுனா ஆமிர் பின் அப்துல்லா இப்னு ஜுபைர் என்னை தூக்குங்கள் என்கிறார்கள். அப்படியே தூக்குறாங்க பிள்ளைங்க. அப்படியே பள்ளிவாசல் கொண்டு வர்றாங்க. பள்ளியில் கொண்டு போய் படுக்க வைக்கணும். இல்லை ஒரு சாய்மானை வச்சிருங்கன்னாங்க. சாய்மானை வச்சு அப்படி இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் நிற்கணும், இல்லைன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. தக்பீர் கட்டிட்டாங்க. இமாமோட கூட ஆட்கள் நிற்கிறாங்க. ஜமாத்து முடியுது, சுஜூத்துக்கு போகிறாங்க. சுஜூத்து நேரத்தில் அவங்க கீழே தான் நெத்தியை வைக்கணும்ட்டாங்க. நெத்தியை வைக்கணும். அந்த சாய்மானத்திலிருந்து கீழே இறங்கி சுஜூத்துக்கு போனாங்க. தொழுகை முடிஞ்சிச்சு, அவங்க சுஜூத்தில் இருக்கிறாங்க. 2 ரக்காத்துக்கு எழுந்திருக்கல, உட்காரல்ல. 2 ரக்காத்துக்கு அடுத்து 3 ரக்காத்துல எழுந்திருக்கல, உட்காரல்ல. எல்லாரும் சலாம் கொடுத்துட்டு பார்த்தா முதல் ரக்காத்துல முதல் சுஜூத்தில் அவங்க ரூஹு பிரிஞ்சிட்டு, முதல் ரக்காத்துல முதல் சுஜூத்தில் ரூஹு பிரியுது. யார்? ஆமிர் பின் அப்துல்லா இப்னு ஜுபைர், தந்தை சஹாபி, நபித்தோழர், தந்தையின் தந்தை நபித்தோழர், பெருமானாரின் குடும்பத்திலே ஆயிஷா நாயகின் சகோதரியின் பேரன், ரசூலுல்லாவுக்கும் பேரர் அவர். இங்கே அனிஷ்குருளி, அல்லாஹ் சொன்ன வார்த்தை, எனக்கு நன்றி செலுத்துங்கள். அப்ப தொழுகை கடமை, அந்த கடமை அனுமதி. வீட்டில் தொழலாம். கேட்டாங்க பிள்ளைங்க, உங்களுக்கு அனுமதி தானே, நீங்க பள்ளிவாசலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே, வீட்டிலேயே தொழலாமே. அவங்க சொன்னாங்க அனுமதி இருக்கிறது, அதற்கு மேலால் என் ரப்பின் அழைப்பு வந்த போது நான் நன்றியோடு நடக்க வேண்டாமா, என்னை கொண்டு விடுங்கள் என்கிறார்கள். ராத்திரி நேரம் உத்தம நபிகள் அன்பு மனைவியோடு உரையாடி கொண்டு உறங்கிக் கொண்டு இருக்கும் நேரம் அன்னை ஆயிஷாவை, ஆயிஷா தரீனி, என்னை விடுங்கள் என்றார்கள். என்ன நாயகமே, நேரம் இருக்கிறதே. இல்லை ஆயிஷா, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க பிரியப்படுகிறேன். அல்லாஹ்வோடு நன்றி என்பது என் உறக்கத்தை கொஞ்சம் களைந்தால் அதில் நான் வெற்றி பெற முடியும். என் தூக்கத்திலிருந்து, என் வேலைகளில் இருந்து, என் வாய்ப்புகளில் இருந்து, எனக்கு இருக்கிற இதர நடவடிக்கைகளில் இருந்து கொஞ்சம் நான் விலகி வந்தால்தான் அல்லாஹ்வோடு அழகான நன்றியாளனாக ஆக முடியும். எனவே தொழுகை அவனுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய நன்றி. தொழுகை நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய நன்றி. கடமையோடு நன்றியுடன் ஓடும் நாம் நடக்கிறோம். அது நேரம் தவறாமலும் இருக்க வேண்டும். நேரம் தவறாமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இமாம் புகாரி எழுதுவார், அமல்களில் எல்லாம் மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்டாங்க. ஐயுல் அமாலி அஃதல் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிரியமான சிறப்புக்குரிய அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ஃபி வக்திஹா, தொழ வேண்டும். அது சிறந்த அமல். அது தொழுகை சொன்ன நேரம் எப்போ? உரிய நேரத்தில் தொழ வேண்டும். வாங்க சொன்னா உடனே தொழுதுருங்க, அதான் சிறந்த அமல். லொஹர தொழுகிறார் 3 மணிக்கு தொழுகிறார், அசர தொழுகிறார் 5:30 மணிக்கு தொழுகிறார், மகரிப 7:15 இஷா 7:10 தொழுகிறார், இஷாவை ராத்திரி 12 மணிக்கு தொழுகிறார். இது சிறப்பான வணக்கம் அல்ல என்றார்கள். வணக்கம் உரிய நேரத்தில், அதிலும் கலாவாக்கி கொண்டவர்களின் நிலை என்ன? எல்லா விஷயமும் கரெக்டா நடக்குது. மனைவியோடு, பிள்ளைகளோடு, வியாபாரத்தோடு, தொழிலோடு, நட்போடு 5 நிமிஷம் கரெக்டாக ஒருத்தர் சொல்கிறார், 5 மணிக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. 5 மணிக்கு கரெக்டாக இவர் காத்திருக்கிறார் அந்த ஃபோனுக்காக. 4:30 மணிக்கு ஒரு புரோக்கரா தயாராக இருக்கிறார். உலகத்தில் என் இயக்கம் அனைத்தும் அழகாக சரியாக நடக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நான் குறைவுடையவனாக வாழ்கிறேன். யோசித்து பாருங்கள். ஏங்க வைத்தவனுக்கே நன்றி இல்லாமல் நடப்பதா? 4:30 மணிக்கு புரோக்கரான், 4:30 மணிக்கு அங்க நிக்கணும். மிகச்சரியாக நிற்பவர்களை நான் பாராட்டுகிறேன். அது மார்க்கமும் வரவேற்கிறது. இத்தனை சரியாக உங்களை நிக்க வைத்தவன் அல்லவா அல்லாஹ்?
4:30 மணிக்கு அசர் ஜமாத்து, அதை மிஸ் பண்ணிட்டு 4:30 மணிக்கு அந்த புரோகிராம கரெக்டாக அட்டன் பண்றார். அல்லாஹ்வுக்கு வருத்தம் வராது? மன்னிக்கிறான், விடுகிறான். எத்தனை நாள்? சரியாக நடங்கள், நன்றியோடு நடங்கள். அல்லாஹ்வோடு நன்றி என்பது மிகப்பெரியது. நம்ம வீட்டில் ஒரு சின்ன கல்யாணம்னா நமக்கு அன்னைக்கு லுஹர் இல்லை, சுபுகு இல்லை, அசர் இல்லை, மகரிப் இல்லை, இஷா இல்லை. ஏன் கல்யாண வீடு? யார் தொழலி? அவர் யார்? மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை இல்லை. மாப்பிள்ளையுடைய வாப்பாவும், மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்ட்ஸும், மாப்பிள்ளையுடைய அண்ணனும் தம்பியும், மாப்பிள்ளையுடைய உம்மாவும் அக்காவும் தங்கச்சியும், இவங்களுக்கெல்லாம் தொழுகை இல்லை அன்னைக்கு. ஏன்? கல்யாண வீடு பிஸி. கல்யாண வீட்டில் லுஹர் நேரம், நீங்க உட்கார்ந்து தக்பீர் கட்டுங்க. வீட்டில் சாப்பிட வந்தவங்களும் சேர்ந்து தக்பீர் கட்டுவாங்க. ரப்பை விடுவதற்கு எங்கே அனுமதி? எங்கள் வீட்டில் புரோகிராம் என்பதற்காக தொழுகை விடப்படுவதா? மாப்பிள்ளை கூட அவர் தொழுதாக வேண்டுமா இல்லையா? எனவே அல்லாஹ் சொன்ன வார்த்தை அனிஷ்குருலி, எனக்கு நன்றியோடு நடங்கள் என்றான். அந்த நன்றியை காப்பாற்றணும். 2வது ஒளிவாலிதை, ரொம்ப அருமையான விஷயம். எனக்கு நன்றி செலுத்துங்கள், உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். 2ஐயும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான், பிரிக்கிறது இல்லை. இன்னொரு ஆயத்தில் வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பி ஷையா வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை வணங்குங்கள், இணை வைக்காதீர்கள், உங்கள் பெற்றோர்களோடு அழகாக நடங்கள். அவன் எங்கே தன்னை சொல்வானோ அங்கே தாய் தந்தையர்களை சொல்லுகிறான். தன்னை வணங்க சொன்னான், தாய் தந்தையர்களோடு அழகாக நடங்கள் என்றான், உபகாரம் செய்யுங்கள் என்றான், எனக்கு நன்றி செலுத்துங்கள், உன்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்து என்றான். இன்றைக்கு தாயின் தரம் என்ன? தந்தையின் நிலை என்ன? தாயை மதிக்காத பிள்ளைகள், தாயை உதாசீனப்படுத்தும் பிள்ளைகள், தாயை எட்டி உதைக்கிற பிள்ளைகள், தாயை வீசுகிற பிள்ளைகள், தாயை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள், தாயை மறியாமல் நடக்கிற பிள்ளைகள், தந்தையை பார்த்து கை நீட்டும் பிள்ளைகள். ரொம்ப வருத்தப்படுகிறோம். அல்லாஹ்வுக்கு கோபம் இறங்கும் இடம் உலகத்தில் ஒன்று இருக்குமையானால் தாய் தந்தையர்களின் கோபம் ஏற்படும் நேரம் என்றார்கள். அம்மா வாப்பாவுடைய கோபம் வரும்னா அங்க அல்லாஹ்வுடைய கோபம் வந்துடும். பெற்றோர்கள் யார்? எத்தனை கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்களுக்கு எத்தனை மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். ஜமாத்து காப்பாற்றப்படணும். பள்ளிவாசல்ல போய் ஜமாத்து தொழுகை முக்கியம். பாப்பாவுக்கு சோம் இல்லை, அம்மாவுக்கு சோம் இல்லை, அவங்க ஹிதுமத்தில் இருக்கிறோம், அவங்க கூட இருந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீ ஜமாத்துக்கு போறதை விட வாப்பா அம்மா பக்கத்தில் இருந்து ஹிதுமத்து செய்துட்டு வீட்டில் தொழுகிறது சிறப்பு என்று இமாம்கள் எழுதி வைத்தார்கள். இமாம்கள் இஷாவுடைய தொழுகை, நான் இங்கே ஜமாத்துக்கு வரணும், பள்ளிவாசல் ஜமாத்தை விட்டதே இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தான். தகப்பனார் கொண்டு அந்த நேரத்தில் அன்னைக்கு திடீர்னு மகரிப் பின்னால அவங்க சில ஹிதுமத் வந்துட்டு, எங்கள் வாப்பா ஹயாத்தா இருக்கும்போது ஹிதுமத் வாப்பா கூப்பிட்டு ஹிதுமத் செய்ய சொல்கிறாங்க, செய்துட்டு இருக்கேன். அவங்க சுய தேவைகளுக்கு போகணும், அந்த வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருக்கேன். வாப்பா கேட்டாங்க, வாங்க சொல்லிட்டாங்களப்பா பள்ளிக்கு போகணும்ல? ஆமாம் போகணும் வாப்பா. அப்போ என்ன செய்கிறது, நீ வேணா போயிட்டு வரியா? இல்லை வாப்பா உங்கள் வேலை முடியட்டும். வாப்பா சொல்கிறாங்க, ஏன்னா நான் இமாமா இருக்கிறேன், போயிட்டு வரியான்னாங்க. வாப்பா வேலை முடியட்டும். அவங்க ஹிதுமத்தை பூரா முடித்தோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் நாங்கள் வந்தா 2 ரக்காத்து மிஸ் ஆச்சு, வேற யாரோ தொலை வச்சுட்டாங்க, 2ஆம் ரக்காத்துல வந்து நான் சேர்றேன். பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த ஹிதுமத்துக்கு பின்னால் அல்லாவே கிடைத்தான். அல்லாவே கிடைத்தான். ஞாபகம் வையுங்கள், பெற்றோர்களின் மனம். வாப்பா துவா செய்தாங்க, கையேந்தினாங்க, கண்ணீரோடு துவா செய்தாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்று பெற்றோர்கள் துவா செய்வார்களா? புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் மறுக்காத பாடம், அல்லாஹ் மறுக்காத பிரார்த்தனை, உன் தாயும் தந்தையும் உனக்காக கேட்கும் துஆ என்றார்கள். நீ நல்லா இருக்கணும், உங்க உம்மா துவா செய்தாங்களா? நீ நல்லா இருப்பாய். உன் தந்தை துவா செய்வாரா? நீ நல்லா இருப்பாய். தாயும் தந்தையும் மனம் வருத்தப்படுவார்களா? அந்த வருத்தம் உன் சந்தோஷத்தையும் வீணாக்கிவிடும். அதனால இன்றைக்கு வளர்ந்து வருகிற நமது பிள்ளைகள், இங்கே நிறைய இளைஞர்கள் சிறுவர்கள் இருக்கிறீர்கள். தாய் கண்ணியமான இடம் கொடுக்கப்பட வேண்டும், தந்தை மரியாதைக்குரியவராக ஆக்கப்பட வேண்டும். நான் வழிகாட்டப்படும் இடம் என் பெற்றோர்கள். அவர்களின் நல்ல துஆவில் அல்லாவும் கிடைக்கிறான், ரசூலும் கிடைக்கிறார்கள். அல்லாவுக்கு கட்டுப்படுவது கடமை, பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதும் கடமை. அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது கடமை, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவது கடமை. பெற்றோர்களை அளவைத்து பார்த்து விடாதீர்கள். ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்களின் தர்பாரை நோக்கி ஹஸரத் ஜாஹிமா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார். மாநபியின் தர்பாரில் என்னப்பான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் புனிதமான போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்றார். அண்ணல் ஜாஹிமா என் பெருமான் கேட்கிறார்கள், அல்லக்க அபுன், உனக்கு உம்மா உண்டா, வாப்பா உண்டா? அம்மா இருக்கிறாங்க, தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார் என்று சொன்னபோது எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, தாய் தந்தையர்களிடத்தில் அனுமதி பெற்றாயா? இல்லை நாயகமே, கேட்டேன். அவங்க ஹிதுமத்து செய்யணும், நீ போக வேண்டாம், இன்னொரு நாள் போகலாம் என்றார்கள். எனக்கு மனசு கேட்கல. அல்லாஹ்வின் புனித போர்க்களம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் மிஸ் பண்ணணுண்டு ஓடி வந்தேன். அவர்கள் அழுதார்கள். அழுவதை நிலையிலே அழுதவர்களாக அவர்களை விட்டு ஓடி வந்தேன். காத்தமுன் நபியேன், நீ போருக்கு வர வேண்டாம், உடனே போ. உன் தாய் தந்தையர்கள் அழுதார்கள் இல்லையா, நீ சிரிக்க வைத்தால் அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கும் என்றார்கள். சிரிக்க வைத்து விடு, நீ இங்கே அவசியம் இல்லை. தாயை அள வைப்பதா, தந்தை அள வைப்பதா? அவர் அள வைத்தது அநியாயமாக அல்ல, அல்லாஹ்வுக்காக. போருக்கு போவதற்கு அனுமதி மறுத்த போது அவர் ஓடி வந்த போது அழுதார்கள். இன்னைக்கு தாயின் சொல்லை மீறி அள வைத்தவர்கள் எத்தனை? தாயை கை நீட்டி அடிக்கிற பிள்ளைங்க, தகப்பனார மரியாதை குறைவா பேசுற பிள்ளைங்க. வான் பண்ணுகிறேன், எச்சரிக்கை. இன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் நம் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். நீ எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய். நீ உன் பிள்ளைகளை, உன் பெற்றோர்களை நீ மதிக்கவில்லை என்றால் உன்னை மதிக்காத பிள்ளைகள் உருவாகுவார்கள். நீ அடித்தால் உன்னை அடிக்கும் பிள்ளைகள் உருவாகுவார்கள் என்பதையும் எங்கள் பிள்ளைகள் இதயத்தில் சுமக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நன்றியோடு நடப்போம், பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள், கலா ஆக்கி விடாதீர்கள், காலம் பிற்படுத்தி விடாதீர்கள், ஜும்மாவை வீணாக்கி விடாதீர்கள். தொழுகை அல்லாஹ் கிடைக்கிற இடம். இரண்டாவது, பெற்றோர்கள், அவர்களை குளிர வையுங்கள், மகிழ்ச்சி படுத்துங்கள், அவர்களுக்கு பணிந்து விடுங்கள். சொர்க்கம் தாயின் காலடியில், தந்தை உன் சுவனத்தின் தலைவாசல் சொன்னார்கள் நபிகள் நாயகம். என் சொர்க்கத்தின் தலைவாசலே என் தந்தை, என் தாயின் பாதடியே என் சொர்க்கம். நான் சரியாக நடப்பதை என் இலக்காக கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. யாராவது பாப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தியிருந்தால் இப்போதே போய் மன்னிப்பு கேளுங்கள், இனி மாறிவிடுங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஏன்? உன் தாய் தந்தையர்களின் முகத்தில் மகிழ்ச்சி வந்தால் இறைவனுக்கே மகிழ்ச்சி வந்துவிடும். எனவே தவறு நடந்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள், இனி சருகாமல் வாழ்வோம். அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.